பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் நான் உங்களுக்காக ஜெபித்த போது தேவன் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை எனக்கு கொடுத்தார். சங்கீதம் 89 அதிகாரம் 15 வசனம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். எனக்கன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காரணத்துடன், ஒரு பெரிய நோக்கத்திற்காகவும் தேவனுடைய உன்னதமான திட்டத்திற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பீர்கள். தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பு ஈடு இணையற்றது, அளவிட முடியாதது, நம்மால் நினைத்து பார்க்க முடியாதது. அதை நாம் ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஆம், நீங்கள் விசேஷமானவர்கள், தனித்துவம் உடையவர்கள். ஒரு பெரிய தரிசனத்திற்காக, சிறந்த பணிக்காக தேவனால் அழகாக உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளீர்கள். இதை நாம் நன்கு அறிந்திருந்தாலும், ஆனால் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறதாக, துக்கப்படுத்துகிறதாக, நம் உள்ளத்தை உடைக்கிறதாக, என் எதிர்காலம் என்னவாக இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனது வேலை, எனது தொழில் எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையான சூழ்நிலையின் மத்தியில் என்னால் உயிர் வாழ முடியுமா, இந்த பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியுமா என்றெல்லாம் நினைத்து நம்மை கவலைப்பட வைக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, எதை நினைத்தும் பயப்படாதீர்கள், எதை யோசித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கும் பாரங்களையும் கவலைகளையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கின்றார். எந்த தீமையான காரியங்களும் உங்களை மேற்கொள்ள அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஒவ்வொரு கெட்ட காரியங்களையும், ஒவ்வொரு தீமையான காரியங்களையும், ஒவ்வொரு தோல்விகளையும், ஒவ்வொரு தவறுகளையும் நன்மையானதாகவும், ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்குவதற்காகவும் அதை மாற்றப் போகின்றார். எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அதற்கு முன்பாக இந்த புதிய மாதமான பிப்ரவரி 2024க்காக தேவனுக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். வேதத்தில் 2 என்ற எண் ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறதாக இருக்கின்றது. 2 என்ற எண் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் ஒற்றுமையை, உங்கள் சேவையை, அன்பு, நட்பு, தனிப்பட்ட வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது. 2 என்ற எண் வேதத்தில் 134 முறை வருகின்றது. இந்த மாதம் நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இரட்டிப்பாய் அனுபவிக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் 2 மடங்கு கனத்தை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கும் சிறப்பான ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இரு பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கும் ஒரு மாதம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, யாக்கோபு சொன்னார், நான் வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை வெறும் கையுடன் நீங்கள் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தை நோய், பலவீனம் மற்றும் பிரச்சனைகள் உடையதாக நீங்கள் தொடங்கி இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தோல்வி நிறைந்ததாய் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காத்திருப்பின் காலம் முடிந்து விட்டது. உங்கள் கண்ணீரின் காலம் முடிந்து விட்டது. இது நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கின்ற ஒரு நேரம்.
இது உங்கள் வாழ்க்கையில் மறுசீரமைப்பை பார்க்கின்ற ஒரு நேரம். இது உங்கள் கனவுகள் நனவாகின்ற ஒரு நேரம். எனவே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் காத்திருப்பு, உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. இரண்டாவதாக, தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியம் அதிகரிக்கின்ற ஒரு மாதம். 1 யோவான் 1:3 சொல்கிறது, மெய்யாகவே நம்முடைய ஐக்கியம் பிதாவுடனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனும் இருக்கின்றது. நானும் என் பிதாவும் ஒன்று என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரே சரீரமாகிவிட்டோம். மேலும் நாம் தேவனின் பங்காளிகளாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற அழைக்கப்பட்டுள்ளோம். மேலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பாக்கியமும் நமக்குள்ளது. ஆம், இந்த மாதம் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை எதிர்பாருங்கள். காரணம், தேவனே அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்க போகின்றார். இந்த மாதம் நீங்கள் உங்கள் யுத்தங்களில் வெற்றி பெறுவீர்கள் என்று எதிர்பாருங்கள். காரணம், தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்ய போகின்றார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்க போகின்றார். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் குடும்பம் மீட்டெடுக்கப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் தேவன் தமது தெய்வீக பிரசன்னத்தால் உங்களை நிரப்பப் போகின்றார். எனவே தேவனை நம்புங்கள், தேவன் மீது விசுவாசம் வையுங்கள். சிறந்த நாட்கள், மகிமையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இரட்டிப்பான கனத்தை பார்க்கின்ற ஒரு மாதம். ஏசாயா 61:7 சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் அவமானத்தின் பாதையில் நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் வெட்கத்தின் பாதையில் நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் நடந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்காலத்தை குறித்த குழப்பத்துடனும் கேள்விகளுடனும் மன அழுத்தத்துடனும் நடந்திருக்கலாம். தேவன் என்று உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், உங்கள் கடினமான நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் தோல்வியின் நாட்கள், உங்கள் ஏமாற்றத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன. உங்கள் எதிரிகளுடன் யுத்தம் செய்ய போராடுகின்ற நாட்கள் முடிந்துவிட்டன. தேவன் சொல்கின்றார், நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கின்ற நேரம் இதுதான். நீங்கள் எதிர்பார்க்காத கனத்தை பார்க்கின்ற நேரம் இதுதான். நீங்கள் எதிர்பார்க்காத விடுதலையை பார்க்கின்ற நேரம் இதுதான். நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே மகிழ்ச்சியோடு இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு நிச்சயம் வரும். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, மேலும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க, ருசிக்க நான் பிரார்த்தனை செய்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் வாக்குரைத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க நினைவுகளிலே மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டத்திலே மாறாதவர். அவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தின நன்மைகளிலே மாறாதவராய் இருக்கிறார். ஆதலால் தற்போது இருக்கிற சூழ்நிலை பார்த்து கலங்க வேண்டாம். தேவன் மகிமையான நாட்களை வைத்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை, ஒரு நன்மையை, நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பிரதிபலனை, நீங்கள் செய்த ஜபங்களுக்கு பதிலை, வெற்றியை, ஜெயத்தை பார்க்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. நம்பிக்கையோடு இருங்க.
எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறத நீங்க காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நம்பிக்கையோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்த ஆண்டுகள், கடந்த மாதங்கள் அவர்கள் வடித்த கண்ணீரை அறிவீர். அவர் ஏங்கின ஏக்கங்களை அறிவீர். தான் இழந்து போன நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை இழந்ததால் அவர்கள் பட்ட அவமானங்களையும், நிந்தைகளையும், கஷ்டங்களையும், நெருக்கங்களையும் நீர் பார்த்தீரப்பா. அப்பா, நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். எழுந்து போன நன்மைகளை மீண்டும் தரப்போகிறேன். எந்த நபர்களுக்கு முன்பாக தலை குனிந்திருக்கிறார்களோ, எந்த காரியத்தை நிமித்தம் வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ, அதே மக்களுக்கு முன்பாக அவருடைய கொம்பை, தலையை நீ உயர்த்த போகிறீர். நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். எதிர்பார்க்காத நன்மையை, மேன்மையை, மகிமையை தந்து அவர்களை உயர்த்த போகிறீர். பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர் அப்பா. ஆசீர்வதிங்க. சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான, மேன்மையான நாட்களை காண கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதிங்க. இந்த மாதம் தன் வாழ்க்கையை மறக்க முடியாத நாட்களாக, மாதமாக இருப்பதாக ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் எடுக்கிறீங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது அல்லவா? உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். கீழ் உள்ள இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.